வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி துணை செயலாளர் தமிழ்கா அமுதரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு பிரார்த்தனை செய்தார். அதே நேரத்தில் கடுமையான குற்றச்சாட்டுகள், கிட்டத்தட்ட நீ வா போ அப்படின்ற இடத்துல தான் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய தரத்தை காட்டுது. எடப்பாடி பழனிசாமி எந்த அளவிற்கு ஒரு மனவேதனையில் குமுறலில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அது கண்டிக்க தகுந்த பேச்சு. ஒரு அரசியல் நாகரிகம் முதிர்வு இருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஒருத்தர், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி பேசுறது அப்படிங்கிறது அது சரியான போக்கு கிடையாது. அது ஏன் பேசினார் அப்படின்னா, அந்த அளவிற்கு மன அழுத்தத்திற்குள்ளாக இருக்கிறார். எதனால் மன அழுத்தம் அப்படின்னா, அந்த அளவிற்கு மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரு, கட்சிக்காரர்களால் புறக்கணிக்கப்படுறாரு. இன்றைக்கு எந்த அடையாளமும் இல்லாமல் இருக்கிறார். பேரளவில் இன்றைக்கி அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தாலுமே கூட அதில் எந்த செல்வாக்கும் இல்லாமல், எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க முடியாமல், அந்த அளவிற்கு ஒரு கையறு நிலையில் அவர் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை ஒருமையில் பேசக்கூடிய ஒரு தன்மை. அதனால் இது அவருடைய தரத்தை காட்டுகிறது. அவருடைய அரசியல் அறிவு என்ன அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்க முடியும். இல்லை, அவர் ஒரு முக்கியமான அஜெண்டா செட் பண்ணுறாருல. பாஜகவை வீழ்த்துவதற்கு ஒன்றுபட்ட அணி அப்படின்னு இருக்கிற நேரத்தில் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றுபட்ட அணி அப்படின்ற ஒரு அஜெண்டா ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், அமமுக, ஓ பன்னீர்செல்வம், பாமக, தேமுதிக எல்லாருக்கும் அங்கே ஸ்பேஸ் இருக்குது. திமுகவை வீழ்த்துகின்ற ஒற்றை அஜெண்டா அப்படின்றது இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்குது. அப்போ இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இல்லையா திமுகவுக்கு? ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டும் கிடையாது. அதாவது இது ஏற்கனவே ஒரு தோல்வி கூட்டணி, ஒரு பொருந்தாத கூட்டணி, ஒரு செயற்கையான கூட்டணி பாஜகவும் அதிமுகவும் இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. 2019 ஒன்றா சேர்ந்தாங்க, 21 ஒன்றா சேர்ந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த பிரிவு சேர்க்கைக்கு இடையில அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எவ்வளோ மோசமாக ரெண்டு தரப்பும் விமர்சிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆசை பெரிய கூட்டணி அமைப்போம். 2024 தேர்தலில் கூட சொன்னார், மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாரு. கடைசியில் இருந்த கூட்டணியும் பிச்சுட்டு போச்சு. இல்லை, இப்போ சொல்லியிருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய கட்சி நம்ம கூட வரப்போகுது அப்படிதான் சொன்னாரு. எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் சரி என்னடா அவ்வளோ பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாஜக தானே பெரிய கட்சின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது தேசிய கட்சின்னு சொன்னாங்க, 11 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்குதுன்னாங்க. நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொன்னாங்க. சரி, அப்போ அதை விட பெரிய கட்சி ஏதாச்சும் ஒன்று வரப்போதான்னு பார்த்தா அதுக்கு பதில் இல்லாமலே இருந்துச்சு. அதுக்கு பதில் தான் இந்த கூல் சுரேஷ்னு ஒரு நடிகர் சொல்லியிருந்தார், அவருடைய கட்சி கூல் சுரேஷ் கட்சி தான் சேரப்போகுதுன்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மாதிரி சின்ன பசங்களாம் பார்த்து கேலி பண்ணக்கூடிய வகையில் தான் எடப்பாடி பழனிசாமியோடைய பேச்சும் செயல்பாடுகளும் இருக்குதே தவிர அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. ஏன் இப்போ தாவேக்காவை கூப்பிட்டாங்க. நேற்று ஸ்கூலில் சேர்ந்த ப்ரீகேஜி பையன் விஜய் கட்சி, அவனே போடா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் முழு நேரமாக பொய் சொல்லிட்டு தெரியக்கூடிய ஆள் யார் அப்படின்னு சொன்னால் இந்த சீமானுடைய கட்சி. ஊரில் உள்ள எல்லா தலைவரும் செத்து போனதுக்கப்புறம் எங்கள் தலைவர் தான் சொல்லிட்டு தெரியக்கூடிய ஆளுங்க. முழு நேரமாக பொய் சொல்லிட்டு இருக்கிறவனும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான், புதுசாக வந்திருக்கக்கூடியவனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. பேசாமல் அமைதியாக நீங்கள் ஒரே ஸ்கிரிப்ட் தான் வாசிச்சுட்டு இருக்கிறாரு. எல்லா ஊர்லேயும் ஒரே ஸ்கிரிப்ட் தான் வாசிச்சுட்டு இருக்கிறாரு. போங்க, ஸ்கிரிப்டை வாசிச்சுட்டு நீங்கள் பேசாமல் போயிட்டுருங்க. பெரிய கட்சி சின்னதுன்னு சொன்னால் அசிங்கப்பட்டு தான் போவீங்க தமிழ்நாட்டில். இல்லை, 2021 ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு பாஜகவையும் கூட்டணியில் வைத்து கொண்டே அவர் ஒரு 3% குறைவான வாக்கில் தானே ஆட்சி அவருக்கு இல்லாமல் போகுது. அப்போ அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறதா திமுக? இப்போ அதிமுகவே இல்லைங்கிறது தானே நம்மளுடைய கவலை. நம்ம கவலைப்படுறோம். அதிமுகன்னு ஒரு கட்சி இல்லாமல் போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிடத்தை அழிப்போம்னு சொல்லி தான் அவங்க மாநாடெல்லாம் நடத்தினாங்க மதுரையில். அந்த மாநாட்டில் பெரியாரா அண்ணாவெல்லாம் அவமானப்படுத்தினாங்க. அதுக்கே உங்களுக்கு சொரணை வர்றதுக்கே வெளியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பேச வேண்டியதாக இருந்தது. எல்லாரும் என்னங்க இவ்வளோ மோசமாக பேசியிருக்கிறாங்க, இதுக்கு நீங்கள் போகக்கூடாது, முதல்ல போயிட்டீங்க, அங்கே போய் அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு சாங்கியத்துக்காக அவங்க அறிக்கையெல்லாம் விட்டாங்க. அதன் பிறகு இப்போ நீங்கள் கூட்டணின்னு சொல்லி கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அந்த கூட்டணி வச்சது பிறகு கூட
கூட்டணி எப்படி அவங்க அமைத்தாங்க, அறிவிச்சாங்க, அந்த செய்திகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அமித்ஷா வராரு, இவர் வந்து இந்த வடிவேல் ஒரு படத்தில் மாலா மாலான்ட்டு பின்னாடி போவாங்க, மாலா மாலான்னு அந்த ஒரு மாடுலேஷன் சொல்லிட்டே போவார். அந்த மாதிரி அமித்ஷாவுக்கு அடிமை மாதிரி வாயை மூடிட்டு மௌனியாகவே இருந்தார், எதுவுமே பேசலை. கூட்டணி நாங்கள் தான் வைக்கிறோம், எங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் அமைங்கிறாரு. இவர் பேசாமல் வாய் மூடி மௌனியாக இருந்தார். ஏதாவது கூட்டணி கட்சினா 2 கட்சி தலைவர்களும் பேசணும்ல, அது குறித்து பேசலை. அதன் பிறகு இப்போ வரைக்கும் பாஜகவில் இருக்கக்கூடிய கடைசி அல்லு சில்லுகள் வரைக்கும் எங்களுடைய ஆட்சி தான் அமைய போகுது, கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது அப்படிங்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அதிமுகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே இன்றைக்கு அந்த கட்சியிலேருந்து வெளியேற போகிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவர்களை எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, போராட்டத்தில் செல்வாக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு, பஸ் மேலே ஏறி நின்றுக்கிட்டு நாங்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு, அதே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இந்த சைடு ஃபோன் பண்ணி நயினார் நாகேந்திரனுக்கு, நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சும்மா நாச்சுக்கும் அவங்களுக்கு பதில் சொல்லணுன்றது தான் சொன்னேன், நீங்கள் எதுவும் இதில் உள்நோக்கம் இல்லை, இதில் என்ன இருக்குது உள்நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா, எந்த அளவிற்கு அடிமைத்தனத்தினுடைய உச்சமாக பயந்து போய், பாஜகவிற்கு பயந்து போய் அவர்களுக்கிட்ட அவர்களுடைய காலில் விழுந்து எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அளவிற்கு தான் இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் கடந்த 11 தேர்தல்கள் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு வராரு. ஒவ்வொரு தேர்தல்களையும் நான் 2021 சட்டமன்ற தேர்தலை விடுங்க, அதற்கு பிறகு நடந்த அத்தனை தேர்தல்களையும் அதிமுகவினுடைய வாக்கு சதவிகிதம் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆகையினால அது உள்ளபடியே ஒரு தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு திராவிட இயக்க கொள்கைகளை வைத்திருந்த ஒரு கட்சி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தம் படுறோமே தவிர, அதிமுகவை குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு கட்சி இல்லாமல் போயிடுச்சுங்கிற கவலை தான் நமக்கு. அதிமுகவிடமிருந்து ஒரு வாக்கு சதவீதம் குறையுதுன்னு சொல்றீங்கன்னா, அந்த குறைவது வேற எங்க போய் செட்டில் ஆகுது? எங்க வேண்டுமானாலும் போகலாம். இன்னைக்கு பெரும்பான்மையானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் போய் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கட்சியில் போய் இருந்தாலும் ஒரு கொள்கை ரீதியானவர்களால், கொள்கை ஐடியாலஜி தான் இங்கே பேஸ். இதை கொண்டு தான் நீங்கள் செயல்பட முடியும். நீங்கள் திமுகவை எடுத்துக்கங்க, விடுதலை சிறுத்தைகளை எடுத்துக்கோங்க, கம்யூனிஸ்டாக எடுத்துக்கங்க, காங்கிரஸ் எடுத்துங்க, பாஜக ஆர்எஸ்எஸ் கூட எடுத்துக்கோங்க. அங்கே கூட நீங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை ஈர்க்கப்பட்டவர்களால் மட்டும்தான் செயல்பட முடியும். மற்ற புதுசாக வரக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய ஈர்ப்பினால் போகக்கூடியவர்கள் யாரும் போவாங்களே தவிர அங்கே நீண்ட காலம் அங்களால் நீடிச்சு இருக்க முடியாது. மீண்டும் கொள்கை சார்ந்து அரசியல் யார் செய்கிறார்களோ அவர்கள் பக்கம் வரக்கூடிய சூழலை தான் பார்க்கலாம். அந்த வகையில் தான் இன்றைக்கி திமுகவை பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சியிலிருந்து வந்து இணைபவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்குது. அதை சமீபத்தில் கடைசியாக சேர்ந்த அன்வர் ராஜா வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவிற்கு இன்றைக்கு திமுகவை நோக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களினுடைய தனிப்பட்ட செல்வாக்கு, திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பலன்கள், ஆட்சியினுடைய தன்மை, இதெல்லாம் பார்த்து இந்த கொள்கை இன்னும் நீர்த்து போகாமல் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருடைய செயல்பாடுகள் இத்தனையும் வந்து இன்னைக்கு இளைஞர்களை, மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மாறி இங்கே வராங்கிறத நம்ம பார்க்குறோம். இலையில குத்துன கை சூரியனில் குத்தாது அப்படின்றது வந்து நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு இருக்கிறது. அது மாறுதா? அது ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனேவே, ஜெயலலிதா அவர்கள் இறந்து ஒரு சில நாட்களில் அங்கே மெரினா கடற்கரை நினைவிடத்தில் இருக்கும் பொழுது ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்திற்கு சென்று அதிமுகவினுடைய தொண்டர்கள், கரைவேட்டி கட்டிய தொண்டர்கள் நேரடியாக கோபாலபுரம் வந்தாங்க. அன்றைக்கு செய்திகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேராக வந்து அன்னை அப்போ தலைவர் கலைஞர் உயிரோடு இருந்தார், உடல்நிலை சரியில்லாமல். தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் உடனே இருந்தாங்க. அவங்களுடைய கைகள்லாம் பற்றிக்கிட்டு, அம்மா இறந்ததுக்கு பிறகு இனிமேல் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அதே போல் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செல்லும் பொழுதும் அதே போல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பெரும்பாலான வீடுகளில் பார்த்தது அதிமுக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர் அதிமுக தான், நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரால் பலனடையக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாங்கள் கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சொல்கிறாங்க. அதே போல் ஓரணியில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆழ்வார்பேட்டையில் தொடங்கி வச்சாங்க, நேரடியாக வீடு வீடாக போனாங்க. அதிமுகவினுடைய ஜெயலலிதா அவர்களுடைய படம், ரெட்டலை படம் போட்டிருக்கக்கூடிய வீடு சோரில் விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க, அதிமுகவினருடைய வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில் வந்து கண்டிப்பாக நாங்கள் திமுகவுக்கு தான் வாக்களிப்போம், ஏன்னா திமுக ஆட்சியில் நாங்கள் அதிகமான பலன்களை அனுபவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த தன்மை வந்து மாறி இருக்குது. அது வந்து அந்த ஒரு அடமண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது ஒரு
காலம் இருந்தாலுமே கூட அந்த தலைவர்கள் இருக்கிற ஜெயலலிதா இருந்தாங்க எம்ஜிஆர் காலத்தில், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு சரியான தலைமை எது, சரியான கொள்கை எது, சரியாக ஆட்சி செய்யக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறத மக்கள் பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையினால இன்றைக்கு மாறி வரதை நம்ம பார்க்க முடியுது. இதில் அது ஓரணியில் தமிழ்நாடு பற்றி குறிப்பிட்டீங்க. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்றது வந்து வீடு வீடாக போய் ஒரு கட்சி ரீதியான கேம்பெயின். கல்லூரிகளுக்கு வந்து ஒரு அரசியல் சாயம் பூசுறீங்க அப்படின்னு நேரடியாக தமிழ்க அமுதரசன் திமுக மாணவரணி துணை செயலாளர் அப்படின்னு போட்டு பகிர்ந்த ஒரு போஸ்டரை வந்து எடுத்து அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பக்கம் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நாங்களும் இதே மாதிரி காலேஜுக்கு போகலாமா, ஆளுநர் இதை அனுமதிக்கிறாரா, நீதிமன்றம் இதை அனுமதிக்குதா அப்படின்னு கடுமையாக குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. கல்லூரிக்குள்ள கட்சிக்கு என்ன வேலை? ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒன்றிய பாஜக அரசு, அதே போல் அதிமுகவினுடைய இந்த இரட்டை நிலைப்பாடு, மக்கள் விரோத போக்கை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மக்கள் பேர் இயக்கம். அதன் மூலமாக திமுகவில் இணைஞ்சா இணையலாம், இணையாமல் போகிறவங்க போகலாம். ஆனால் இந்த பாஜக அதிமுக இந்த கூட்டணிகளை தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைக்கக்கூடிய சக்திகளை மக்கள் இனங்காணுவதற்காக ஓரணியில் திரண்டணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் இயக்கமாக எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து நீங்கள் சொன்ன அந்த செய்தி அப்படிங்கிறது நாங்கள் ஓரணி திமுக மாணவரணி சார்பாக கல்லூரிகளுக்கு வெளியிலாக வாயில் பிரச்சாரம் பண்ணுவதற்காக அது வந்து பகிரப்பட்ட ஒன்று. அந்த செய்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்கும் வெளியிலையும், கல்லூரிகளுக்குள்ளார நம்ம போல வெளியில் நின்று வாயில் பிரச்சாரம் ஆண்டாண்டு காலமாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இயக்கங்களும் பண்ணிகிட்ருக்கு, எல்லா அமைப்புகளும் பண்ணிகிட்ருக்குது. வெளியில் நின்று பாஜக எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு துரோகம் விளைச்சிருக்குது, அப்படி துரோகம் விளைவித்த கட்சிகளோடு யாரெல்லாம் கூட்டணி வச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய உரிமைகளை கல்வி கனவை சிதைக்கக்கூடியவர்கள் யார், தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்கான தடைக்கல்லாக ஃபண்ட் அலோகேட் பண்ணாமல் இருக்கிறது இல்லை எதனால் அப்படிங்கிறதெல்லாம் விலைக்கு ஒரு பரப்புரையாக செய்து அதன் மூலமாக ஒரு துண்டு பிரசுரம் தான் கொடுத்தோம். அது வந்து பாஜகவை விட அதிமுகவுக்கு கோபம் அதிகமாகிடுச்சு. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, வலுக்கட்டாயமாக ஓடிபியை பெறுறாங்க. அப்படி அது வந்து உறுப்பினர் சேர்க்கையே கிடையாது, அது வந்து ஒரு பரப்புரை. கல்வி நிலையங்களுக்குள்ளார மாணவர்களுக்கு என்ன வேலைங்க, இது வந்து அரசியல் பயிலக்கூடிய இடமாக கல்வி நிலையங்கள் இருந்துட்டு இருக்குது. கல்லூரிகளில் இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் இல்லை, சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட கல்லூரி மாணவர்களுடைய சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி மட்டும்தான் சமூக வலைதளங்களில் மட்டும்தான் போட்டோம். ஏறக்குறைய 20க்கும் அதிகமான கல்லூரிகள்லேருந்து, சென்னை சுற்றியுள்ள அத்தனை கல்லூரிகளில் இருந்தும் மாணவர்கள் தன்னெழுச்சியாக ஏறக்குறைய ஒரு 75 மாணவர்கள் சமீபத்தில் ஒரு அரங்க கூட்டம் நடத்தணும். அதில் அவர்களாகவே கல்லூரி மாணவர்களே தன்னெழுச்சியாக அவர்களுடைய கல்லூரிகளில் அரசியல் சார்ந்து இயங்குவதில் என்ன பிரச்சனை இருக்குது, அவர்களுடைய பேராசிரியர்கள் எப்படி அரசியல் தன்மையுடையவர்களாக இருக்கிறாங்க, கல்லூரிகளில் எப்படி செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது விளக்கமாக சொன்னாங்க. இன்னும் குறிப்பாக உதாரணமாகவே சொல்கிறேன், பிரசிடென்சி கல்லூரி மாநில கல்லூரியில் ஈஸ்வரமூர்த்திங்கிற ஒரு தம்பி மிக சிறப்பான முறையில் தன்னெழுச்சியாக மாணவர்களை ஒருங்கிணைத்து கல்வி தொடர்பான மாணவர்கள் சம்பந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் மாநில கல்லூரியில் மாணவர்களை ஒருங்கிணைத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டு இருக்காரு. இதே நீங்கள் லா காலேஜ் போகிறீங்க, சிறுமுக சட்டக்கல்லூரி, சோயல் கல்லூரி போகிறீங்க அப்படின்னா அங்கே அன்பகம் சூர்யான்னு ஒரு தம்பி, அவர் மிக சிறப்பான முறையில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை ஒருங்கிணைத்து கல்விக்கு எதிராக மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக எதுவாக இருந்தாலும் அவர் அங்கே போராடக்கூடிய வேலைகளை தன்னெழுச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல் ஒவ்வொரு கல்லூரிகளையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளிலும் எந்தெந்த மாணவர்கள் எப்படி மாணவர்களை ஒருங்கிணைச்சு தன்னெழுச்சியான முறையில் செயல்படுறாங்க, போராட்டங்கள் நடத்துகிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். நம்ம ஒன்று ஏபிவிபி RSS அமைப்புகள் நேரடியாக கல்வி நிலையங்களுக்குள்ளார போய் அந்த கல்வி கட்டமைப்பை கபலீகரம் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்குது. உள்ளார இருக்கக்கூடிய பேராசிரியர்களை வந்து அவர்கள் தன்மைப்படுத்துகிறாங்க. அதன் மூலமாக வேற பெயர்கள்லேயே எந்த அமைப்புகளும் இயங்க முடியாது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரியார் அம்பேத்கர் பெயரில் கல்வி வட்டம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு IITயில் பிரச்சனை பண்ணினது யாரு, டெல்லியில் பிரச்சனை பண்ணது யாரு, IIMல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது யாரு? அப்போ அந்த மாதிரியான
தகாத நடவடிக்கைகளில் யாரும் ஈடுபடுறது கிடையாது. இது ஒரு பரப்புரை பயணமாக கல்வி நிலையங்களுக்கு வெளியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி தொடங்கிய அந்த துண்டு பிரச்சுரம் ஒரு பரப்புரை தான். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் சொன்னது போல எங்களுடைய திட்டங்களுக்கு செயல்பாடுகளுக்கு அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் இன்னைக்கு நியூஸ் ஜேவும் ஜெயா நியூஸும் ஒரு ஏஜென்ட் போல, அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட் போல செயல்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நன்றின்னு சொல்லிக்கிறோம். அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்துல உங்களை கண்டிச்சு எழுதுறாங்க. அப்போ அந்த களத்துல வந்து அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு? நீங்க போன இடத்துல அது வந்து நெகட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்தியதா? ஒருவேளை மாணவர்கள் வர்றதை கூட தவிர்த்திருக்கலாம். அந்த மாதிரி என்ன தாக்கம் அங்க ஏற்பட்டது? இல்லை, நாங்கள் என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, பத்திரிகையாளர்கள் யாரையுமே வர சொல்லலை. அன்னைக்கு போனால் ஒரு 20 தொலைக்காட்சி நிறுவனங்கள், சமூக வலைதளத்தை ஒரு 20 பேர் கேமரா எல்லாம் வச்சுட்டு ஊடகங்கள்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் எங்களுடைய கலைஞர் டிவி, அதே போல் சன் நியூஸ், இந்த மாதிரி தான் நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். நமக்கு எதிர்கருத்துக்கள் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அங்கே வந்திருந்தாங்க. மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்திருந்தாங்க. இயல்பாக கூடக்கூடிய கூட்டத்தை விட மாணவர்கள் அதிகமான அளவுக்கு வந்திருந்தாங்க. ஓரணையில் தமிழ்நாடு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒன்றிய பாஜக அரசு கல்விக்கு எப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்குதுன்னு நாங்கள் பிரச்சாரம் பண்ண போனவர்களை விட அங்கே வந்திருந்தாங்க. நாங்கள் யாருக்கு சொல்ல போனோமோ அந்த மாணவர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கல்லூரி மாணவர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணி துணை செயலாளர்கள் எல்லாருமே போய் பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது தமிழ்நாடு முழுவதுமே இந்த ஆதரவு அதிகமாகிடுச்சு. ஓரணியில் தமிழ்நாடு, இதை பற்றி நம்ம போய் தெரிஞ்சுக்குப்போம், துண்டு பிரச்சாரம் கொடுக்குறாங்களா, அதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம், படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வேலையை ரொம்ப சுலபமாகிடுச்சு அதிமுக. இப்போ மாணவர்கள் மத்தியில் அதிமுகவுக்கும் ஒரு பலம் இருக்கும்ல, அப்படி அதிமுக மாணவர்கள் மத்தியில் அவங்க மாணவர் அணி அவங்களாம் என்ன செய்கிறாங்க? இல்லை, உள்ளபடியே வந்து அதிமுகவுக்கு மாணவர் அணி இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு அணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர்கள் வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே அவங்க இல்லை. கல்லூரிகளில் அவர்கள் செயல்படுறது கிடையாது. கல்லூரிகளில் மட்டும் இல்லை, அவங்க மாணவர்களாக இருந்தால் தானே யாராச்சும் வந்து மாணவர்களோடு முதல்ல மக்கள் நலன் மீது அக்கறை இருக்கிறவர்களாக இருக்கணும். அதன் பிறகு தான் வந்து மாணவர்கள் பக்கம் வரணும். அரசியல் அப்படிங்கிறதே வந்து ஒரு லாப கணக்கு போட்டு அதிகாரத்தை அடைவதற்காக மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது தான் அதிமுக. அதனால தான் ஆட்சியை பிடிக்கணுன்றதான குறிக்கோள், அந்த இலக்கில் தானே எல்லா கட்சியும் வேலை பார்க்குறாங்க. அரசியல்ங்கிறது வந்து ஆட்சி அதிகாரத்துக்கானது மட்டும் கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்கள், குரலற்ற மக்களினுடைய குரலாக எளிய மக்களினுடைய பக்கம் நின்று அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களை அப்லிஃப்ட் பண்ணுறது தான் அரசியல். அதுதான், அதுக்காக தொடங்கப்பட்ட இயக்கங்கள் தான் திராவிட இயக்கம். திராவிட முன்னேற்ற திமுகவும் அரசியல் வாக்குக்காக போய் எலெக்ஷனில் நிற்கணும், ஜெயிக்கணும்னு தொடங்கின கட்சி கிடையாது. மக்கள் பணிக்காக தொடங்கப்பட்டது தான். இந்த புரிதல் இல்லாததுனால தான், இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாதவர்களாக இருக்கிறதுனால தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து எதுக்காக போயிட்டு அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு, எதுக்காக கூட்டணி ஆச்சுன்னு சொன்னால் கூட வாயை மூடிட்டு மௌனியாக இருந்துட்டு இருக்கிறாரு, எதற்காக மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாரு, நாங்கள் கூட்டணியா இப்போ ஆட்சி தரமாட்டோம் அப்படிங்கிறாரு, மறுபடியும் வந்து ஃபோன் பண்ணி சும்மாங்கிறாரு. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா அதிகார வெறி, பவருக்கு வரணுங்கிற அந்த ஒற்றை வெறியை தவிர மக்கள் சார்ந்து நலன் சார்ந்து இயங்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கம் இல்லை. இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இளைஞர் அணி, திமுகவினுடைய மாணவர் அணி, அதே போல் ஐடி விங்கு, மருத்துவர் அணி, சிறுபான்மையினர் அணி, கிட்டத்தட்ட 24-25 அணிகள் இப்போ புதிதாக தொடங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான அணி, கல்வியாளர்கள் அணி, இப்படி பல அணிகள் இருக்குது. எல்லா அணிகளுமே ஆக்டிவேட்டாக இருக்கும். அந்தந்த துறை சார்ந்து அவர்களுக்கு முகாம் நடத்துவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே அதிமுகங்கிற பேரண்ட் பாடியே வந்து செயல்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து அதிகாரத்துக்காக மட்டும்தான். எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் செயல்பட்டால் போதும். 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, ஏகப்பட்ட அழிச்சாட்டியும் மக்கள் விரோத போக்கு எல்லாம் பண்ணாங்க. இப்போ 5 ஆண்டுகள் கழித்து போய் மக்களை வந்து பார்த்து பஸ் ஏறி பிரச்சாரம் பண்ணிட்டா மக்கள் பழசெல்லாம் இவர்கள் செய்த அயோக்கியத்தனங்களை எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவர்கள் அதே மாதிரி வர்றாங்க. மக்கள் அது எதையும் மறக்க போகிறது கிடையாது. அதுதான் நம்ம களத்துலையும் பார்த்துட்ருக்கோம். அப்போ மக்கள் நலன் மீதே அக்கறை இல்லாத ஒருத்தவர்கள் மாணவர்கள் மீது, கல்வி மீது அக்கறையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பாஜகவோட கூட்டணியில் தானே இருக்கிறீங்க. நீட் தொடர்பாக நீங்கள் பேசியிருந்துருக்கலாம்ல. நீங்கள் இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது, ஓபிஎஸ் இருக்கும் பொழுது தானே நீட் தேர்வு கொண்டு வந்தாங்க. அவர்கள் வந்து அடுத்த 2வது ஆண்டே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை ராஜஸ்தானில் கொண்டு போய் போட்டாங்க. அதிமுகவினுடைய அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க, ஏன் இந்தியாவுக்குள்ளார தானே இருக்குது, இப்போ ட்ரெயின் ஏறி போக முடியாதான்னு கேட்டாங்க.
இவ்வளவுதான் அவர்களுடைய மாணவர்களுடைய நலன் சார்ந்த கருத்து. இல்ல அவர் இன்னொன்னு கிளைம் பண்றாருல, நான் கொடுத்த 7.5 தான் இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களால இவ்வளவு நலனடைய முடியுது. அது ஸ்டிக்கர் ஒட்டுறதுங்கிறது அதிமுகவுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய, அது அவர்களுடைய ஜெனடிக்ஸ்லயே இருக்கக்கூடியது. கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்தினது யார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள். தொடர் போராட்டங்கள், கிட்டத்தட்ட 12 போராட்டங்கள் தமிழ்நாடை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் இந்த உள்ளிடஒதுக்கீடு கொடுக்கணும், இதை நீட்டை முற்றிலுமாக அகற்றணும், அது வரைக்கும் மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளிடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உள்ளிடஒதுக்கீட்டுக்காக போராடியது எது அப்படின்னு சொன்னால் திமுக போராடி அவர்களை வழிக்கு கொண்டு வந்தார்கள். அவங்களா இயல்பாகவே அதை செய்யலாம், மாணவர்கள் நலன் சார்ந்து செய்யல, அது எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி அந்த கிரெடிட்ஸ் அவங்க எடுத்துக்கிறதுக்கு முயற்சி. இப்ப நீங்க வச்ச கோரிக்கை அவங்க ஏத்துக்கிறாங்க, அதே போல இப்ப அவங்களும் பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க, அதை ஏத்துக்கிறதுல என்ன தயக்கம்? என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நீட்டு விலக்கு, இப்படி பல விஷயங்கள் அவங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு தான். கட்டணங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டது, மக்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது ரெண்டையும் தொடர்ந்து அவர் வலியுறுத்துறாரு. அதாவது சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே நேரடியாக அதை அட்ரெஸ் பண்ணுறாரு. இதே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சுன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே அதை பற்றி பேசுகிறாரு. யாராவது ஒரு பாதிக்கப்பட்டாங்கன்னு நேரடியாக முதலமைச்சர் அவங்களுடைய லைனில் போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி இதற்கு முன்பாக அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் எப்போவாவது நடந்திருக்குதா? இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி, அதிமுகவினுடைய ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருந்தவங்க இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்களா? எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப தமிழ்நாடே பலமுறை பேசியாச்சு. துப்பாக்கி சூடே நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவர். போராடிட்டு இருந்த பெண்களை காவல்துறை அடிச்சு அவங்களுக்கு உயர் பதவி கொடுத்தவர். என்ன நடந்து பட்டாக்கத்தி ரவுடிகள்லாம் கேக் வெட்டி யார் ஆட்சியில் உற்சாகமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க? பட்டாக்கத்தி ரவுடிகள்லாம் கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய கலாச்சாரம் எப்போ அதிகமாக இருந்துச்சு? குடோனாக போதை வஸ்துக்கள் வச்சு அந்த துறை ஒரு அமைச்சரே வச்சு நடத்திட்டு இருந்த ரைடு போகக்கூடிய அளவிற்கு அந்த கேவலங்கள்லாம் யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு? ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளியாகி தருமபுரியில் பேருந்து எரிச்சு கொல்லப்படுறாங்க 3 பெண்கள், அந்த பெண்களை விடுதலை செஞ்சது யாரு? இவ்வளவு கேள்விகள் இருக்குது, அடுக்கிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் 5 வருஷம் கழிச்சு மக்களை பார்க்கும் பொழுது அவங்க மறந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள் கேள்வி கேட்பாங்க, மக்கள் மறக்க மாட்டாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனையை கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கிட்ட நேரடியாக சொல்ல முடியும் அப்படிங்கக்கூடிய அளவிற்கு ஒரு எளிமையான முதலமைச்சராக இருக்கக்கூடியதுனால தான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சட்டம் பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல வரல. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஒரு அரசு எப்படி அணுகுது அப்படிங்கிறது இருக்குது. அதை மிக சிறப்பான முறையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அணுகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தவர்களுக்கு தாங்க முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மக்களோடு மக்களாக இருந்து ஆட்சி செய்தவர்களாக அவர்கள் இல்லை. இப்படியான வரவேற்பை இதற்கு முன்பாக அவர்கள் பார்த்ததில்லை. இனிமே ஒரு காலமும் இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரவே முடியாது. மக்களுடைய பேராதரவு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் முறைன்னு கத்திக்கிறாங்க, போராட்டங்கள்லாம் ஒரே பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் இடையில சங்கி பழனிசாமி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் கூட மாணவர் அணியினுடைய தரப்புல இருந்து பரவியது. கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியும் கூட ஒருங்கிணை. சங்கி பழனிசாமி அப்படின்றது டூ மச்சா இல்லையா? இல்லை, அது அதுவே அவர் சர் ராவ் பகதூர் பட்டம்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தில், அந்த மாதிரி அது அவர் ரொம்ப பெருமையாக தான் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பார். எடப்பாடி பழனிசாமி பேண்ட் போட்டுக்கிட்டு போனாருன்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சா? அந்த பிரச்சாரத்தை மக்களை மறந்தோம் ஆட்சியை இழந்தோம்னு ஒன்று போயிட்டு இருக்கிறாருல்ல, மக்களை காப்போம் தமிழகத்தை, மக்களை மறந்தோம் ஆட்சியை இழந்தோம். அதனால தானே நீங்கள் இப்போ ரோட்டில் நடந்துட்டு இருக்கிறீங்க. பேண்ட் போட்டுட்டு வெள்ளை பேண்ட் போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி வாக்கிங் போறாரு பார்த்தீங்களா, ஆஹா அப்படின்னாங்க. உள்ளபடியே இப்போ அந்த பயணத்தை முடிக்கும் பொழுது காவி ட்ரௌசரோட முடிப்பார். பேண்ட் போட்டுருக்கிறதா நினைக்காங்க, ட்ரௌசரோட தான் அவர் முடிப்பார். அந்த கோவில் சொத்துக்களை சூறையாடணும் அப்படிங்கிறதுக்காக அறநிலையத்துறையை முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கோர் அஜெண்டாவில் மிக முக்கியமான அஜெண்டா. இந்த அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் மக்களுடைய பணம் முறையாக ரெகுலேட் பண்ணப்படுது. அது இப்போ நீங்கள் வட மாநிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கோர் பாஜக ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கோவில் சொத்துக்கள் ஆர்எஸ்எஸ்ஸால் கையாளப்படுது. ஆர்எஸ்எஸ் அந்த இந்துத்துவ அமைப்புகளால் கையாளப்படுது. அதை அவர்கள் எடுத்த அந்த தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய பயன்பாட்டுக்காக வச்சுக்கிறாங்க, மக்கள் பயன்பாட்டுக்காக பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறநிலையத்துறை அறநிலையத்துறையினால இன்றைக்கு அது முறையாக மக்களுடைய கோவிலுடைய வளர்ச்சி, அதனுடைய கட்டமைப்புகள், மக்கள் பயன்பாடு, அதனுடைய வசதிகள் அதை மேம்படுத்துகிறாங்க.
அதே கோவிலுடைய பெயரால் கல்வி நிலையங்கள் கட்டப்படுது. அதில் பல ஆயிரம் மாணவர்கள் படித்து பயன்பெறுறாங்க. அதே கோவிலுக்கு அதிகாரிகளாக வர்றாங்க. இதை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய பல ஆண்டுகால கனவு. அதே கோரிக்கையை இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னு, அதே கோயில் காசு எடுத்து கல்வி நிலையங்கள் கட்டுவீங்களா, காலேஜ் கட்டுவீங்களா, இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ ஆர்எஸ்எஸ் பேசக்கூடிய கருத்தை ஆர்எஸ்எஸ்ஸே பேசாத நேரத்தில் அவர்களை விட அதிகமாக பேசக்கூடியவர்கள் வெறும் சங்கின்னு சொல்கிறதே ரொம்ப கம்மி. தீவிர சங்கி, அதில் இன்னும் ஏதாச்சும் அடுத்த படிநிலை இருந்துச்சுன்னா அதை சொல்லி தான் அவரை அழைக்கணுமே தவிர வெறும் சங்கி அப்படிங்கிறதே ரொம்ப மைல்டான வெர்ஷனாக தான் நான் பார்க்குறேன். விஜயனுடைய அரசியல் பிரவேசம் நேரடியாக திமுகவை தாக்கி தான் அவருடைய மொத்த அரசியலும். அப்போ திமுக எதிர்ப்புன்றது அதிகமானது பாடுற ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பாஜக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய கட்சி அப்படின்னு திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கே, அதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவை எதிர்ப்பவர்கள் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் நம்ம சங்கி பழனிசாமின்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இந்த தம்பி சங்கி விஜய் உடனே அவர் வரும் பொழுதே பதட்டத்தில் அவரே சொன்னார், என்ன உடனே என் மேலே ஒரு சாயத்தை பூசுவீங்க, கூட்டத்தில் யார் நான் திருடலை அப்படின்னு சொல்லி திருடன் கத்துற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பசங்களாம் உட்காந்து ஸ்கூலில் படிச்சுட்டு நம்ம டியூஷனோ எங்கேயும் உட்காந்துட்டு இருப்போம். டக்குன்னு யார் தலை சூடாக இருக்குதுன்னு கை வச்சு பாருங்கன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இவரே முதல்ல சொல்லிட்டாரு, ஏய் நான் என்னை சங்கின்னு சொல்லுவாங்க, என் மேலே ஒரு காவி சாய தப்பு சொல்லவே இல்லையப்பா, நீ இப்போ தான் வந்திருக்கிற, உன்னை யாராச்சும் சொன்னாங்களா, உனக்கு அவ்வளோ பதட்டம், உனக்கு அவ்வளோ பயம்? சரி, அவர் சினிமாவிலே இருந்தவர், அதில் நல்ல சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனு, அவருக்கு பழக்கம் என்ன, ஸ்கிரிப்ட் படிக்கிறது. அப்போ அதே ஸ்கிரிப்டை தான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாரு. அதிமுக வச்சு திமுக அழிக்கணும்னு நினச்சாங்க. எமர்ஜென்சி பீரியடில் ஒன்று உருட்டி விட்டு பார்த்தாங்க, ஆண்லாம் முன்னாடி சேர்த்தாங்க, தொடர்ந்து முடியலை. அதுக்கப்புறம் சீமானை கொண்டு நிறுத்தி பார்த்தாங்க. அவர் மகாராஷ்டிராவில் போய் இந்துத்துவ கட்சிகளுக்காக பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அல்லு சில்லுக போனது வந்தது கண்டது கடியது எல்லாத்தையும் நிறுத்தி பார்த்தாங்க, எல்லாம் தோற்று போச்சு. அதுக்கப்புறம் இவர் வசமாக சிக்கியிருக்கிறாரு. நீ உடனே பேசு. இவருக்கு செலக்டிவாக தான் பேசுவார். லாக்அப் டே தான் 4 வருஷம் தான் பேசுவார். வேணா நீ பேசுறதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பேசு. ஏன் ஒரு 10 வருஷம் எடுத்துக்க, உனக்கு ஏன் 4 வருஷம் என்ன லிமிட்டேஷனு? என்ன 4 வருஷம் என்ன லிமிட்டேஷனு? சரி, 20 பேர் சாகிற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இவரை பார்த்து இங்கே பாரு திமுகவுக்கு டஃப்பு. நீ யார் ஃபஸ்ட்டு? உனக்கு ஏதாவது ஐடியாலஜி இருக்குதா? ஏதாவது கொள்கை இருக்குதா? திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நடத்திட்டு இருக்கிற அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் செய்யக்கூடியதவர்களையும் சுட்டி காட்டணுமா இல்லையா? பொதுவானவராக இருக்கணுமா இல்லையா? அது என்ன திமுகவை மட்டும்தான் நீ தாக்குவா? நீங்க ஆளுங்கட்சி. அப்போ திமுக ஆளுங்கட்சி, திமுகவை தாக்குறது மட்டும்தான் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இது அஜெண்டா. இதற்கு முன்பாக இருந்த தவறுகள்லாம், இதற்கு முன்பாக நடந்தவைகள் எல்லாம் சரி பண்ணிட்டீங்களா? அதை விட பெட்டராக இதற்கு முன்பாக ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி இருந்துச்சு. அவர்கள் செய்த தவறுகள்ல இருந்து ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் இந்த அரசு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்றைக்கு ஆன்டி இன்குபன்சியை தாண்டி ப்ரோ இன்குபன்சி அதிகமாக இருக்குது. அப்போது சரி, நீ தமிழ்நாட்டில் உங்களுக்கு திமுக எதிர்கட்சியாக இருக்குது, அதே போல் நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை இடையில சும்மா ஒப்புக்கு சப்பானியாக பாஜகன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாடு யாரால் அதிகமாக பாதிக்கப்படுதுன்னா ஒன்றிய அரசால் பாஜகவில் பாதிக்கப்படுது. பாஜகவுக்கு எதிராக என்னென்ன ஸ்டேட்மெண்ட் நீ விட்டுருக்க? என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறேன்? எதுவுமே கிடையாது. அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பேருக்கு 4 சிலைங்களை வீட்டு முன்னாடி வச்சுக்கிட்டு ஆமாம் தலையை வெளியில் நீட்டுற மாதிரி அவங்க பிறந்த நாள் நினைவு நாள்லாம் கொண்டு போய் மாலையை போட்டு உள்ளார ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற. ஆமாம், வேற அந்த மாதிரி போயிடுறீங்க. இது இதெல்லாம் திட்டமிட்ட ஒரு அஜெண்டா. திமுகவுக்கு எதிராக இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் கொண்டு நிறுத்தி அவர்கள் எல்லாம் பேச வச்சு உடனே திமுகவுக்கு எதிரான ஆட்களை பெரிய பிம்பங்கள் மாதிரி காட்டணும்னு நினைக்கிறது இதெல்லாம் இப்போ நேத்தல்ல, பல வருஷமாக ராஜாஜி காலத்திலேருந்து பார்த்தாச்சு. அத்தனை பேரையும் திமுக பார்த்துட்டு தான் அமைதியாக தான் இருந்துட்டு இருக்குது. நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். விஜய் அவருக்கு வேண்டும் பெருமையாக இருக்கலாம், ஆனால் யாரை நீங்கள் உருவாக்கிறீங்க? உங்களுடைய கட்சியினுடைய இப்போ சேலத்தில் ஒரு முதல் கொள்கை மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. சரி, எல்லாரும் விழுப்புரத்தில் தான் கொள்கை என்னான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் சொல்லலாம். ரொம்ப வருத்தமாக போச்சு. வந்தவெல்லாம் சரி கொள்கை ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு போனாங்க.
விழுப்புரத்தில் கொள்கை மாநாடுன்னே ஒன்று நடத்துனாங்க. அதில் பார்த்தா விஜயோடைய சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, விஜயனுடைய வசனங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன நீங்கள் அரசியலில் எதை முன்னிறுத்துறீங்க? ஒரு கட்சியை எதிர்க்கிறதுங்கிறது அடுத்த கட்டம். எதிர்ப்பு அரசியல் பண்ணணும், ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களை எதிர்க்கிறதன் மூலமாக தங்களுக்கு விளம்பரம் கிடைக்கும். திமுக எதிர்கட்சியாக இருக்குதோ ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அது பிரச்சனை கிடையாது. திமுக எதிர்த்தா இங்கே நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. அதை தாண்டி நீ கட்சிக்காக ஒரு கொள்கை வச்சிருப்பில்ல, அது என்னது? உன்னை நம்பி வந்தவெல்லாம் சினிமா பாட்டு பாடிட்டு நிற்கிறான், இதுதான் உங்கள் கட்சியினுடைய கொள்கையா? அப்போ நீங்கள் என்ன அரசியலை முன்னெடுத்துருக்கிறீங்க? அவருக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டா திமுகவை திட்டணும். மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் வருவார். வெளில ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு உடனே உள்ளார போயிடுவார். இது மட்டும்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டாவே தவிர இதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் மழைக்கால காளான் மாதிரி. நீங்கள் கூட அணில் கிணிலாம் சொன்னீங்க, அதெல்லாம் கூட இது மழைக்காளான் மாதிரி தான். விஜய் தாவே காலம் அவங்க இப்போ மழைக்காலம் கொஞ்சம் ஒரு முளைச்சி வருவாங்க. அதன் பிறகு சூரியன் பிரகாசமாகும் பொழுது இருக்கும் இடம் தெரியாமல் ஓடி போயிடுவாங்க. ஒரு சின்ன சின்ன பசங்களாம் கேட்பாங்க, அண்ணன் எலெக்ஷனில் அந்த கட்சியில் இருக்க கட்சின்னு சொல்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக தாங்க இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு செயல்பாடுகள் இருக்கணும். சினிமா படம் பார்த்துட்டு வர ரசிகர் கூட்டம்னு வேணுமா சொல்லலாம். சரி, அண்ணன் எலெக்ஷனில் நின்றுட்டு ஒரு வேளை எப்படின்னு தோற்றுருவார். அதன் பிறகு படம் நடிக்க போவாரா இல்லை மறுபடி இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. சமீபத்தில் ஒரு நடிகை கூட இப்போ வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், தோத்துட்டா மறுபடியும் நான் நடிக்க வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இது ஒரு இந்த பாகுபலி படம் மாதிரி சினிமாங்கிற அரசியலுங்கிறது ஒரு பெரிய படம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. டைரக்டர்ஸ்லாம் நாக்பூர்லேயும் டெல்லிலையும் இருக்கிறாங்க, ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, சமஸ்கிருதத்தில் அவருக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கல, அவருக்கு தமிழில் தான் கொடுத்துருக்குறாங்க. திமுகவை பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு நன்றி.